ஒருத்தரோட ஜாதகத்திலீங்க லக்னத்திலிருந்து 3ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்திலிருந்து 11ஆம் பாவத்தில் இருந்தார்னு வைங்க, அது ஒரு சிறந்த யோகம். அது எந்த அடிப்படையில சிறந்த யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதகர் அறிவுல சிறந்தவரா இருப்பாருங்க. நல்ல ஆற்றலாளரா, சிறந்த அறிவாளியா, அறிவுள்ளவரா இருப்பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க துறையிலையோ அல்லது அரசியல் துறையிலையோ அல்லது ஏதாவது சங்கங்கள்லயோ அல்லது பொது அமைப்புகள்லயோ அல்லது அறக்கட்டளைகள்லயோ ஒரு பதவியில் இருக்கிறவங்களா, அதிகாரம் படைச்சவங்களா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாங்க, அந்த மாதிரி துறைகள்ல பிரபலம் அடையக்கூடிய யோகம் கூட அவங்களுக்கு கிடைக்குங்க. சரி, எந்த துறையில் இருப்பாங்க? அரசு துறையா அல்லது அரசியல் துறையா அல்லது அறக்கட்டளைகள்லையா அல்லது சங்கங்கள்லையா அல்லது ஏதாவது பொதுவான அமைப்புகள்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தீர்மானிப்பது இந்த 3ஆம் பாவகத்தினுடைய அதிபதி யாருடைய ஜாதகத்துல 11ஆம் பாவத்தில் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய லக்னத்தினுடைய அமைப்பு, லக்னாதிபதியினுடைய அமைப்பு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பு எல்லாம் சேர்ந்துதான் அவங்க எந்த துறையில் இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க சிறப்படைவாங்க அப்படிங்கிறதை தீர்மானிக்கும். சரிங்களா? அடுத்தது இன்னொன்னு பாருங்க, அந்த 3ஆம் பாவத்தினுடைய அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களோட இருக்கு தெரியுங்களா? விஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கம் உள்ளவங்களா, தொடர்பு உள்ளவங்களா இருப்பாங்க. சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845170353. சரிங்களா? வணக்கம்.